என்னடி ஆளாளுக்கு ஃபீலிங் பண்ணி ஃபிலிம் காட்டுறீங்க? நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். பல மணி நேரமா கௌரி ஏதோ பெரிய கோட்டை பிடிக்கிற மாதிரி அங்க இங்கேயும் பலமா யோசிச்சுட்டு இருக்கா. இவன் என்னடா எச்சி கைட்டு, இவன் என்னடானா கண்ணாடி போட்டுக்கிட்டு காட்டையே உத்து பாட்டுக்கிட்டு இருக்கான். தோ இந்த உருளைக்கிழங்கிட்டானா ஓலைச்சூடியை வச்சுக்கிட்டு பாட்டு எழுத எழுத்தாணி கிடைக்காம தவிச்சுக்கிட்டு இருக்கா. இப்படியே போனா சாவிகளை எடுக்க முடியாது. நாளைக்கு நம்மளை தேடி வர அப்பா அம்மா நம்ம எலும்புகளை பொறுக்கிடுத்துன்னு போகணும். ஜாக்கிரதை. டேய் பாலு, புரியாம பேசாத. நான் எவ்வளவு யோசிச்சும் அந்த மூக்கு கண்ணாடியும் ஓலையும் எதுக்குன்னே எனக்கு விளங்க மாட்டேங்குது. ஓகே, யோசிக்க வேண்டிய விஷயம்தான், ஆனா ஓவரா யோசிக்க கூடாது. டேய் சும்மா இருடா. இந்த பேரசபூதம் எந்த காரணமும் இல்லாம இந்த அம்பு வில்லு ஓலைச்சுவடி மூக்கு கண்ணாடி எதுவும் எடுத்துட்டு வர சொல்லிருக்காது. இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஏய் போங்கடி, நீங்களும் உங்க அட்வைஸும். இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நீங்களும் வேலை இல்லாதவங்க தான், அந்த பேரச பூதமும் வேலை இல்லாதது தான். இங்க பாருங்க, இந்த வேஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தூக்கி எறிங்க. நம்ம நெக்ஸ்ட் சாவியை தேடி போலாம் வாங்க. மடையா யாரு? எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே நீ மடையன்னு சொல்லிருப்ப. நீ எவ்வளவு மடையனா இருந்தா நான் உன்னை மடையன்னு கூப்பிட்டுருப்ப. அதை நீ யோசிச்சியா? வேணா, இது நல்லா இல்ல, விட்டுரு. பின்னடா கஷ்டப்பட்டு எடுத்த பொருளை தூக்கி வீச சொல்றிய, உனக்கு அறிவு இருக்குதா? அறிவு இருக்காவா? அறிவு இருக்கனால தான் கேக்குறேன். இந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அதான் தூக்கி கடாச சொன்னேன். இரண்டையும் தனித்தனியா வச்சிருந்தா எந்த பிரயோஜனம் கிடையாது. கௌரி, அந்த மூக்கு கண்ணாடி வாங்கி போட்டு இந்த மந்திர ஓலைய படி. சரி குர்ரா. இது ஏதோ மந்திர வார்த்தைகள் மாதிரி இருக்கு. சர்வசக்தி சம்போ, ஜெய் சம்போன்னு போட்டிருக்கு. இந்த மந்திரம் தான் 4வது திருடன் சுத்தி இருக்கிற பாதுகாப்பு வளையத்தை உடைக்கிற மந்திரம். ஓஹோ, அப்படியாங்க சம்பு. குட் லக்குங்க சம்பு. டேய், நீ பேசாதடா. சாரிங்க சம்பு. கௌரி, நீ இந்த மந்திரத்தை நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. ஒரு சின்ன குச்சி கையில் எடுத்துட்டு நீ இந்த மந்திரத்தை சொன்னதும் அந்த குச்சி மிகப்பெரிய பிரம்மாஸ்திரமா மாறிடும். அதை நீ வச்சுக்கிட்டு உன் எதிரி எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் அவனை நீ சுலபமா ஜெயிக்கலாம். நான் கிளம்புறேன். நலமுண்டாகட்டும். நான் வருகிறேன். 4வது சாவியை எடுத்து வருதான். அம்மா போறத நான் பார்த்தேன். நீ படுத்து தூங்கு, நான் போறேன். நானும் வரட்டுமா?
வேணாம், நீ படுத்துக்க, நான் மட்டும் போறேன். என்னங்க 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 வசந்தா? ஆமாங்க, நான் தான். வசந்தா, நீ வந்ததை யாரும் பார்க்கலையே? அது எப்படிங்க யாரும் பார்க்காம இருப்பாங்க? அதான் நம்ம படுற கஷ்டங்களை மேல ஒருத்தர் இருந்து பார்த்துட்டு தானே இருக்கான். வசந்தா, முடியலங்க, முடியல. பழியோட ஒரு பக்கம் நீங்க, பசியோட ஒரு பக்கம் நாங்க. எத்தனை நாளைக்கு தான் இந்த கண்ணை மூச்சு விளையாட்டுங்க? கவலைப்படாத வசந்தா, ஏதோ நம்ம கெட்ட நேரம் இப்படி எல்லாம் நடந்து போச்சு. நம்ம காலம் இப்படியே போயிடும். நிச்சயம் நமக்கு ஒரு விடிவு வரும். அப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு வரும். அழாதம்மா. என்னங்க? டேய், நீயா அங்க வந்து இங்க வந்து கடைசியில இந்த இடத்தை நீ கண்டுபிடிச்சல? மாட்டேன், நான் இவரை காட்டி கொடுக்கவே விட மாட்டேன். தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நான் யாரையும் காட்டி கொடுக்க இங்க வரல. இல்ல இல்ல, நீ ஒரு ஆள் காட்டி இவர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கதான் நீ என்ன சுத்தி சுத்தி வந்த. கடைசியில நான் இவரை பார்க்க வரது தெரிஞ்சுக்கிட்டு நீ என் பின்னாடியே வந்துட்ட. உங்க பின்னாடி வந்தது என்னமோ உண்மைதான். கண்டுபிடிக்க வந்தேனே தவிர காட்டி கொடுக்க வரல. யாரா நீ? எதுக்காக நீ என்ன கண்டுபிடிக்கணும்? நான் உங்க எதிரி இல்ல, முதல்ல அதை புரிஞ்சுக்கங்க. நான் உங்ககிட்ட ஒரு உதவிக்காக வெகு தூரத்திலிருந்து வந்திருக்கேன். என்ன கிண்டல் பண்றியா? நான் இப்ப இருக்கிற நிலைமை உனக்கு தெரியுமா? உங்க நிலைமை தெரிஞ்சும் தெரியாம கொஞ்சம் குழப்பமாவே இருக்கு. தெளிவா தெரிஞ்சுக்க. நான் 3 பேரை கொன்னங்கிற கொலைப்பழியோட நிரபராதி நிரூபிக்க வழி தெரியாம மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏங்க, எதுக்குங்க தேவையில்லாம இத பத்தி இவங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? அக்கா, தயவு செஞ்சு அவரை சொல்ல விடுங்க. உன்கிட்ட சொல்லி எங்களுக்கு என்னடா ஆக போகுது? உங்க பிரச்சனைய என்னால தீர்க்க முடியும். என்னது? எங்க பிரச்சனையை உன்னால தீர்க்க முடியுமா? முடியாது. அது கடவுளால மட்டும் தான் தீர்க்க முடியும். அந்த கடவுள் தான் என்ன அனுப்பியிருக்காருன்னு வச்சுக்கங்களேன்.
கடவுள் யார் முன்னாடியும் தலையில கிரீடத்தோட வந்து பிரச்சனையை தீர்க்கறது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற வேறு உருவத்துல வந்துதான் பிரச்சனையை தீர்க்கிறாரு. அப்படின்னா நீ கடவுளோட அவதாரம் சொல்றியா? வசந்தா, நிதானமாயிரு. அவன் ஏதோ சொல்ல வர்றான். தம்பி, முதல்ல நீ யாருன்னு சொல்லுப்பா. இப்படி நடக்குமான்னு யோசிக்காம நான் சொல்றத தயவு செஞ்சு நம்புங்க. என் பேரு மூசா. நான் சாதாரண மனுஷ பிறவி இல்ல, பூத இனம். எங்க பூதலோகத்தை எங்க குடும்பம் தான் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது. அப்போ விளக்கை பாதுகாக்கும் மந்திர பதுமைகளை வசியப்படுத்தினாலே போதும். அந்த பதுமைகளே விளக்கை உன்னிடம் கொண்டு வந்து கொடுத்துவிடும். பதுமைகளை வசியம் செய்யும் 5 வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் 5ஆக பிரிந்து 5 ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் 4 திசைகளிலும் உள்ள 5 ஜோதிடரிடம் உள்ளது. என்ன அப்படியே மலைச்சு போய் நிக்கிறீங்க? மூசா, நீ சொல்றத கேட்கும்போது பிரமிப்பா தான் இருக்கு. என்கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடிக்கு சக்தி இருக்குன்னு எனக்கும் தெரியும். ஆனா இவ்வளவு பெரிய சக்தி இருக்குன்னு இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. அந்த ஓலைச்சுவடிய அந்த சண்டாளன் தீயில போட்டு எரிச்சிட்டானே. அவ்வளவு பெரிய சக்தி உள்ள அந்த ஓலைச்சுவடி எப்படி தீயில எரிஞ்சிருக்கும்? அதை யோசிக்க மாட்டேங்கிறீங்களே. இல்ல, மலையன் தன் வாயாலே அதை தீயில போட்டு பொசுக்குனதா குமரேச கவுண்டர் கிட்ட சொன்னான். போட்டிருக்கலாம், ஆனா சுவடி எரிஞ்சிருக்காது. தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. உங்களோட சுவடிய நான் மீட்டு கொண்டு வரேன். அத்தோட உங்க மேல இருக்க கொலைப்பழியையும் நான் நீக்கிறேன். மூசா, உன் வார்த்தையை நான் முழுசா நம்புறேன். லிங்கனூர்ல இந்த அண்ணாமலை பொண்டாட்டி குழந்தையோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். என்ன வசந்தா, சுவடி பூஜைக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பூஜை ரூம்ல உமா விளக்கேத்திக்கிட்டு இருக்கா. நீங்க போங்க, நான் சாம்பிராணி எடுத்துட்டு வரேன். சரி. என்னடா செல்லம், பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டியா? ஆமாப்பா, பூஜை ஆரம்பிக்கலாம். என்னங்க, இந்தாங்க. உலகையும் ஆளும் தேவாதி தேவர்களே, எம் குலதெய்வம் ஓலைச்சுவடி கடவுளே, வழி வழியாய் வந்து உன்னை காக்கின்ற அரும் பொறுப்பு எனக்கு கிடைச்ச மாதிரியே அடுத்த தலைமுறையில என் பொண்ணுக்கும் கிடைக்கணும். இப்போ உன்னை கண்கண்ட தெய்வமா வணங்குற இந்த ஊர் எப்பவும் வணங்கணும். நீ கட்டி காக்கிற நீதியும் நேர்மையும் எப்பவும் இந்த ஊர் மக்கள் கிட்ட இருக்கணும். மாதம் மும்மாறி பொழியணும், 3 போகமும் விளையணும். வசந்தா, யாருன்னு பாருமா. சரிங்க. போலாமா உமா? அம்மா,
ஊர் பஞ்சாயத்து கூடியிருக்கு. குமரேச கவுண்டர் ஐயாவுக்காக காத்துட்டு இருக்காரு. தீர்ப்பு சொல்றதுக்கு ஓலைச்சுவடி எடுத்துட்டு ஐயாவை உடனே வர சொன்னாங்கம்மா. சரி, அவர்கிட்ட போய் சொல்றேன். சரிம்மா, வந்துருவாங்க. என்னம்மா, யார் அது? அங்க பஞ்சாயத்து கூட்டிடுச்சாங்க. குமரேச கவுண்டர் உங்களை ஓலைச்சுவடி எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? அப்ப நான் வந்து சாப்பிடுறேன். என்னங்க, சாப்பிடுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? அம்மா, 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ பஞ்சாயத்துல வந்து கவுண்டர் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அவரை காக்க வைக்க முடியுமா? நான் வந்து சாப்பிடுறேன். சரி. நான் போயிட்டு வரேன். சரிங்க. வரண்டா செல்லம், வாங்க போலாம்.